ரஷ்யாவில் இன்றைக்கி 10th of Jan 2026. டைமை சரியாக ஒரு 40 வருஷம் ரீவைண்ட் பண்ணிங்கன்னு சோவியத் யூனியனில் இன்றைக்கி 26th of April 1986. செர்னோபில்ன்ற ஒரு சிட்டியில் மக்கள் உட்பட எல்லா அதிகாரிகளாலும் ரொம்பவும் பாதுகாப்பானதுன்னு விபத்துன்ற வார்த்தைக்கு இடமே இல்லைன்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருந்தது அவங்களோட நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அப்படிப்பட்ட நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் திடீர்னு ஒரு நள்ளிரவு வெடித்து சிதறுது. வெடிப்புலேருந்து வெளிப்பட்ட ரேடியேஷனால் அந்த சிட்டியில் இருந்த மக்கள் நாட்கள், மாதங்கள், வருடங்கள்னு கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறாங்க. வரலாற்றோட ஒரு கருப்பு பக்கமாகவே மாறின இந்த விபத்துக்கு காரணம் என்னவாக இருந்துச்சு, இதோட பின்னணி என்ன, இது எப்படி கையாளப்பட்டுச்சுன்ற உண்மை கதையை ரொம்ப அழகாக தத்ரூபமாக எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான் த செர்னோபில். வெல்கம் டு கியூரியஸ் கார்னர். நான் உங்கள் தீபன். ஒரு நிகழ்வை உள்ளதை உள்ளபடி அப்படியே மக்களுக்கு சொன்னோம்னா அதைத்தான் நம்ம செய்தி இல்லைன்னா நியூஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அதையே அந்த விபத்தில் இருந்தவங்க, அதுக்கு காரணமாக இருந்தவங்க, அதால் பாதிக்கப்பட்டவங்கன்னு எல்லாரோட பார்வையிலிருந்தும் காட்சிப்படுத்தப்பட்டால் அதைத்தான் நம்ம திரைக்கதையோட உச்சம்னு சொல்லுவோம். பொறுப்பில்லாத அரசியல்வாதிகள் மற்றும் சுயநலமான அதிகாரிகளோட அரசியலில் ஆரம்பித்து இந்த விபத்திலிருந்து மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தங்களோட உயிரே போயிடும் தெரிஞ்சிருந்தும் இதில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்ட 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உட்பட இந்த விபத்தோட உண்மையான காரணங்களை எப்படியாச்சும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு உயிரை கொடுத்து போராடுற 2 சயின்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரோட பார்வையில் இருந்து அவங்களோட மன ஓட்டங்களை தத்ரூபமாக காட்சிப்படுத்தின ஸ்க்ரீன் பிளே தான் இந்த சீரீஸோட ஹைலைட்டு. இது மட்டும் பத்தாதுன்னு நள்ளிரவில் விபத்தை எதிர்கொள்கிறதுக்காக எந்திரிச்சு போன ஒரு தீயணைப்பு வீரன், அவனுக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கிற தன்னுடைய மனைவி, எப்படியாவது கடைசியாக ஒரு முறை அவனை சந்திச்சிட முடியாதான்னு சொல்லி மேற்கொள்கிற காதல் போராட்டத்தை ரொம்பவுமே தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருக்க விதம் நம்ம எல்லாரையுமே நெகிழ வச்சிடனே சொல்லலாம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்கிற இந்த சீரீஸை டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள். டெஃபினெட்லி யூ ஒன்ட் ரிக்ரெட். See you on another interesting story. Until then, bye. This is Deepan from Curious Corner.